சிக்கன் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ போனோடு தான் எடுத்திருக்கேன் சிக்கன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிறேன். அப்புறமா வந்து சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். இது 2 மட்டும் தான் நான் எப்பவுமே போடுவேன். வேறு எதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்ற மசாலா எதுவுமே சேர்க்க மாட்டேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சிக்கன் 65. இது 2ம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். நல்லா அந்த தயிர் தெரியாத அளவுக்கு சிக்கனில் நல்லா இது பண்ணணும். அது அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கணும். கை வச்சு பிணைஞ்சிட்டு ஒரு அரை ஹவர் போல் மூடி போட்டு ஊற போட்டுடலாம். ஊறின பிறகு நான் பொரிச்சு காட்டுறேன். நல்லா இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சிக்கணும். கையில் தயிர் போட்டதே தெரியக்கூடாது. அப்போ தான் தயிர் நல்லா ஊறி சிக்கன் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். இப்போது நல்லா ஊறி வந்துருச்சு. அடுத்தது பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய், நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெய் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் தேவையான அளவு எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற வச்சிருந்த மசாலாவை இதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு சூடாக இருக்கும்போதே சிக்கன் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம சிக்கன் 65 பொரிக்கும் போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லாமே வெந்து வரும். தயிர் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் உள்ளே சாப்பிட்டாவும் வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சிக்கன் 65. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பொரியும் போது நல்லா நம்ம சிக்கன் 65 பொரிக்கும் போதே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து போட்டோம் அப்படின்னா நல்லா ருசியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கருவேப்பிலோடைய எசன்ஸ் இறங்கி நல்லா வந்து சிக்கன் சாப்பிடும்போதே நல்லாயிருக்கும். இப்படி பொரிச்சு எடுத்து ஒரு இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணிவிட்டு எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி பண்ணிவிட்டு என் பொண்ணுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். கூடவே வந்து இது சாப்பிடும்போதே கூடவே கொஞ்சம் வெங்காயமும் லெமனும் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. அது இல்லாத வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து சிக்கன் கொடுக்கும்போது கூடவே இந்த மாதிரி லெமன்லாம் சேர்த்து கொடுத்தோம்னா வயிற்று வலி வராமல் இருக்கும். ஆமாம், லெமன் வந்து குளிர்ச்சி தரும் இல்லையா.